இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா என்னோடய தையல் மிஷினை தாங்க பார்க்க போகிறோம். வீடு ஷிஃப்டிங்னால ரொம்ப பிஸி. இந்த தையல் மிஷினை நான் கண்டுக்கவே இல்லை. ஒரு 4 days 5 days ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. எல்லாமே வீடு அங்கங்கே என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். என்னோடய தையல் மிஷின் வந்து பாக்ஸ் வந்து நான் தூக்கி போட்டேன். யூஸ் இல்லை, அதாவது கொசு வருதுன்னு நான் வச்சுக்கவே இல்லை வீட்டில், பழைய வீட்டில். சரி, அங்கேருந்து ஷிஃப்டிங் அப்போ பாக்ஸ் இல்லாதனால கட்டைப்பையிலே தான் வச்சுட்டு பத்திரமா சேஃபாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு பிளான்லேயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவனை இந்த தையல் மிஷினை நான் கண்டுக்கவே இல்லை, இப்போ தான் எடுத்தேன். சரி, முதல்ல க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப டஸ்ட்டாக இருந்தாங்க, அதனால் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னோடய தையல் மிஷினை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து சிங்கர் மாடல். இந்த பிராண்டோடைய நேம் வந்து சிங்கர் தான் வாங்கினேன். 8580. எனக்கு வந்து மொத்தம் ஒரு 10 ஸ்டிச்சிங் இருக்கும். இதில் ஒன்று எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி மாடல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக. பட் நம்ம ஆர்டினரியாக நம்ம என்னென்ன தைப்போம் தையலுக்கு, அந்த 2 ஸ்டிச்சிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செட்டிங்ஸ் தான் இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் வந்து பழைய காலத்து அந்த மிஷினுக்கும் மேனுவலுக்கும் இது கொஞ்சம் ஆட்டோமேட்டட்னே சொல்லலாம். நம்ம ஒரு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நல்லாவே ஸ்டிச் ஆகும். நம்ம இந்த டேபிளில் வச்சு இது மாதிரி சேரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், கீழே உட்காந்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுள் தான் நான் சொல்வேன். இது மூலிமா நமக்கு ஏதாவது ஓரம் அடிக்கணும், சாரீ இது வந்து பண்ணணும், அப்புறம் ஃபால்ஸ் அடிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அப்படியே பண்ணிப்போம். இன்னொன்று, நான் இந்த மிஷினுக்காகவே டைலரிங் கற்றுக்கணுன்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. டைலரிங் போயிட்டு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா வெறும் சுடிதார் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 20,000 கேட்டாங்க. இல்லை, எனக்கு வேண்டாங்க அப்படின்ட்டு நான் யூடியூப் பார்த்தே தான் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன். பேசிக் சுத்தமாக தெரியாது. அட்லீஸ்ட் அந்த ஒரு மாதம் சுடிதார் கற்றுத்தர சொல்லியாவது நான் பேசிக்ஸ் எப்படி மிஷினில் பாபின் கோக்கணும், நூலை எப்படி பாபினில் போடணும், எல்லாமே வந்து அந்த பேசிக் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இதை பற்றி தெரியாது. அதனாலே அது கிளாஸ் போனது எனக்கு ஒரு பெனிஃபிட் தான். பட் எனக்கு சுடிதார் அவங்க கற்றுக் கொடுத்ததும் எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் நான் சுடிதார் தைக்கிறதையும் விட்டுட்டேன். ஸோ எனக்கு டச் விட்டுருச்சு. பட் எனக்கு அது மூலிமா நான் ப்ளவுஸ் வந்து யூடியூப் பார்த்து நிறைய பேர் சொல்லித்தரதை பார்த்து தான் அப்படியே கட் பண்ணி தைச்சேன். அது எப்படியோ ஒரு 30 ப்ளவுஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டோன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்படியோ நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். அதனால் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்க துணியிலே தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நிறைய ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எங்கள் அம்மா அதை நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் இந்த வாட்டி தைச்சிருவேன் ஏதாவது ஒரு ஃபால்ட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய மிஷின் இது தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாடல் வாங்குறவங்க வாங்குங்க. சிங்கர் 8580. ஸ்டிச்சஸ் நமக்கு வந்து 10 to 12 இருக்குது. நம்ம வந்து இதில் எம்ப்ராய்டிங் மாடலும் இருக்குது. நான் எம்ப்ராய்டிங்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி வந்து ஸ்டிச் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பெருசு வந்து நமக்கு என்ன செட்டிங்ஸில் வேணும், என்னென்ன எம்ப்ராய்டிங் இருக்குன்றது தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து அந்த 12 இருக்குன்னா மாற்றி செட் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக அந்த டாட்டுக்கு நேராக வச்சிட்டாலே போதும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மேலே இருக்க ரவுண்டாக இருக்கிறது. இப்போ தொடரல சின்ன ரோலிங் மாதிரி வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அளவில் ஸ்டிச் விழணுன்றது தான். அது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். நான் 4 to 5 வச்சுருக்கேன். அதுவே போதும். ஏன்னா நம்ம டக்குன்னு பிரிக்கணுன்னாலும் அது நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் அந்த அளவில் அதை வச்சுருக்கேன். இன்னொன்று, இது ரொம்ப ஈஸி தாங்க, எனக்கு ரொம்பவே இது கம்ஃபர்டபுள். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜிக்ஸாக் மாதிரி. அப்புறம் இங்கேயே நமக்கு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டப்பா அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்குது, எடுத்துட்டோன்னா போதும். அது உள்ளே நம்ம பாபின், ஊசி என்னென்ன வேணுமோ அதில் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். எனக்கு இந்த மிஷின் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே, தையல் மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிட்டத்தட்ட 5 years ஆகுது. எந்த ஒரு ரிப்பேர் எதுவுமே கிடையாது. இதில் இந்த மிஷினுக்கும் மேனுவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, மேனுவல் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணலேன்னா கூட அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாடல் மாதிரி இப்போ வர இதில் இந்த மாதிரி மாடலே நீங்கள் வாங்கலாம். நீங்கள் கொஞ்சம் மாதம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. என்ன ஒன்று, செட்டிங்ஸை இடக்கூடமாக பார்ப்பாங்க வந்து நமக்கு. அந்த இப்போ நான் ரோலிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த 1 to 10 சொன்னனே, அந்த நூலோடைய அந்த செட்டிங்ஸை வந்து பார்ப்பாங்க. ரொம்ப இடக்கூடமாக திருப்பிட்டாங்கன்னா உள்ளே போய் அது வந்து அப்படியே இதுவாகிடும்.
அந்த மிஷினோட அந்த ஊசி உள்ளே போயிட்டு நம்ம பெண்ட் ஆகிடும் போல். எனக்கு ஒரு வாட்டி ரொம்பவே ஸ்டிச்சஸே விழலை. இந்த தையல் மிஷின்காரங்க ரிப்பேர் பண்ணுறவங்கள கூப்பிட்டா அவங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இடக்கூடமாக திருப்பக்கூடாது, இது ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் மாதிரி தானே தையல், ஸோ இதை பக்குவமாக வச்சுக்கணுன்னாரு. ஜஸ்ட்டு அந்த ஊசியை மட்டும் இப்படி எடுத்து விட்டார், லாக் ஆனது ஜாம் ஆகிருந்தது, அதை மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டார். அதனால் கொஞ்சம் பசங்க கிட்ட மட்டும் நம்ம இந்த தையல் மிஷினை பாதுகாத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நூல் நம்ம நார்மல் செட் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் பாபி நூலில் போட்டேன்னா நம்ம எல்லா மிஷினுக்கும் வரா மாதிரி தான், சேம் தான். அவுட்டர்லேயும் நம்ம நூல் செட் பண்ணுறது, அதுலேயே 1 2 3 4 4 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த 4 ஆப்ஷனை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தாலே போதும். இது கைப்பிடி அழகாக நம்ம தையல் மிஷினை தூக்கிட்டு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வச்சுட்டு நம்ம தைச்சிக்கலாம். இது ஓகே, மேலே தூக்கிறது இறக்கிறது. ஸோ இந்த மாடலோடைய நேம் தான் அங்கே பிராண்டட். இத்தனை வாரண்ட்டி எனக்கு 1 இயர் 2 இயர்ஸாக இருந்தது, முடிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நான் 5 இயர்ஸ் 6 இயர்ஸே ஆக போகுது இந்த தையல் மிஷின் வாங்கி. நம்ம இது அந்த ஃப்ளக்கு 2 in 1 மாதிரி, நமக்கு இன்புட் அவுட்புட்ன்ற மாதிரி நம்ம ஃப்ளக்கு சொருகிட்டு இதோடைய கனெக்டட் நமக்கு பெடல் அமுக்கிறதும் அப்படியே கொடுத்துட்றாங்க அட்டாச்சாக. இது ரெண்டுமே இந்த மிஷினோட இதுலேயே வரும் பாருங்கள். அதனால் வாங்குகிறவங்க இந்த தையல் மிஷின் வாங்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. 7000 சில்லரை. இப்போ என்ன விலைன்னு தெரியல, இப்போலாம் 10 12க்கே நிறையவே கிடைக்கிது மாடலு. ஸோ இந்த மாதிரி மாடல் வாங்கி தையல் மிஷின் யூஸ் பண்ணி பாருங்கள்.